ஸோ அடுத்த கொஸ்டின் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஃபேமஸான சம், 2 சம். ஸோ இது என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ கிவன் நிறைய இன்டிஜர்ஸ், நம்ஸ் அண்ட் அன் இன்டிஜர் டார்கெட் ரிட்டர்ன் இன்டெக்ஸ். ஓகே. ஸோ என்ன கொஸ்டின்ல சொல்றாங்க அப்படிங்கிறத வந்துட்டு நான் ஷார்ட்டா சொல்றேன். இப்போ நம்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு அரே இருக்கு அண்ட் டார்கெட்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு வேல்யூ குடுத்துருவாங்க. இப்போ என்ன பண்ணணும், நம்மளோட ஜாப் என்னன்னா, இப்போ இந்த 9 வேல்யூ வரதுக்கு எந்தெந்த நம்பர ஆட் பண்ணணும், லைக் அதோட இண்டெக்ஸ் வந்துட்டு எனக்கு குடுங்க அப்படிங்கிறாங்க. இப்போ வந்துட்டு 9 வரணும்னா எனக்கு 2 + 7 மட்டும் தான் 9 வரதுக்கு இங்க பாசிபிள் இருக்கு. ஸோ அப்போ என்னோட இண்டெக்ஸ் என்ன இருக்கும்? 0,1 வருமா? ஸோ அந்த இண்டெக்ஸ் வந்துட்டு நான் 0,1ன்ட்டு நான் ரிட்டர்ன் பண்ணணும். எப்படி கேட்டிருக்காங்க? லிஸ்ட்டா ரிட்டர்ன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே. ஸோ அதே மாரி எக்ஸாம்பிள் 2 பாருங்க. 3, 2, 4ன்னு இருக்கு. டார்கெட் வந்துட்டு நம்மளுக்கு 6. ஸோ நம்மளுக்கு எப்படி எப்படிலாம் எடுத்துட்டு வர பாசிபிள் இருக்கு? 3 + 2 வந்துட்டு நம்மளுக்கு 5. ஸோ இட்ஸ் நாட் அ பாசிபிள் வே. அண்ட் 3 + 4 வந்துட்டு நம்மளுக்கு 7. நாட் பாசிபிள். ஸோ 2 + 4 மட்டும் தான் 6. அப்போ அதோட இது என்ன இருக்கு? லைக் இண்டெக்ஸ் என்னென்ன இருக்கு? அதோட இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா 0, 1 அண்ட் 2ஆ? ஸோ வந்துட்டு 2 + 4னா எனக்கு 1, 2 மட்டும் நான் எடுத்துட்டு வந்து குடுக்குறேன். அதுதான் என்னோட அவுட்புட். அதே மாரி இப்ப பாருங்க டார்கெட் வந்துட்டு 6, 3, 3 தான் இருக்கு. ஸோ 0, 1 அதோட இண்டெக்ஸ் எடுத்துட்டு வந்து நான் ரிட்டர்ன் பண்றேன். ஸோ இதுல வந்துட்டு 2 டைப் ஆஃப் சொல்யூஷன் இருக்கு. ஒண்ணு வந்துட்டு ப்ரூட் ஃபோர்ஸ் அப்ரோச். ப்ரூட் ஃபோர்ஸ் அப்ரோச் வந்துட்டு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஸோ அது வந்துட்டு ரொம்பவே சிம்பிள். ப்ரூட் ஃபோர்ஸ் அப்ரோச்னா என்னன்னா, ஒரே நிமிஷம். ஐ அம் சோ சாரி. ஓகே. ஓகே. ஸோ ப்ரூட் ஃபோர்ஸ் அப்ரோச் வந்து பாருங்க. இந்த லைன் வந்துட்டு நம்மளுக்கு எப்பயுமே போல ஆட்டோமேட்டிக்கா டிஃபைன் பண்ணிருவாங்க. நம்மளுக்கு வந்துட்டு இன்புட் நம்ம எதுவுமே தனியா வாங்கணும்னு அவசியம் இல்ல. ஸோ என்ன பண்றோம், ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் லூப் போட்டு ரன் பண்றேன். ஃபார் i இன் ரேஞ்ச் ஆஃப் n ஆஃப் ஸ்டெப்ஸ். எனக்கு வந்துட்டு இப்போ இங்க எத்தனை எலிமெண்ட் இருக்கு? 1, 2, 3, 4 இருக்கு. ஸோ எனக்கு வந்துட்டு 0 to 4 வரைக்கும் நான் ரன் பண்றேன். 0 to 4 வரைக்கும் நான் ரன் பண்றேன்னா எனக்கு 3 எலிமெண்ட் வரைக்கும் தான் வரும். ஓகேவா? அதுக்கப்புறமா வந்துட்டு ஃபார் j இன் ரேஞ்ச் ஆஃப் i + 1 லென் ஆஃப் நம்ஸ். இப்போ வந்துட்டு எனக்கு 2, 7, 11, 15 சொல்லிட்டு எனக்கு ஒரு அரே இருக்கு. ஸோ வந்துட்டு எனக்கு என்ன ஆகும், ஐ வந்துட்டு பாத்தீங்கன்னா இங்க இருக்கும். இதுதான் ஐ யோட எலிமெண்ட். அண்ட் இது வந்துட்டு பாத்தீங்கன்னா ஜே ஓடது. ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்துட்டு ரன் பண்றேன். ரன் பண்ணும்போது இஃப் நம்ஸ் ஆஃப் ஐ பிளஸ் நம்ஸ் ஆஃப் ஜே ஈக்குவல் டு டார்கெட்டான்னு பாக்குறேன். ஸோ என்னன்னா, இந்த எலிமெண்ட்டும் இந்த எலிமெண்ட்டும் ஆட் பண்ணும்போது நான் ரெண்டுமே டார்கெட் ஈக்குவலா இருக்கான்னு பாக்குறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு அதுக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம எப்படி இஃப் லூப்ஸ் ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு ஐ வந்துட்டு எனக்கு 0, இந்த கேஸ் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஐ வந்துட்டு 0, 1, 2, 3ன்னு இருக்கும். ஜே வந்துட்டு 1, 2, 3 இருக்கும். ஸோ எப்படி எனக்கு ஒர்க் ஆகும்னு பாத்தீங்கன்னா, லைக் இப்போ வந்துட்டு ஃபர்ஸ்ட் எனக்கு எலிமெண்ட் 0 இருக்குன்னா 0 + 1 தானே இருக்கு. அதனால தான் நான் இங்க வந்துட்டு 1, 2, 3 மட்டும் எடுத்திருக்கேன். ஸோ 0 + 1 இருக்கும்போது 0வா இருக்கும்போது எனக்கு வந்துட்டு ஜே லூப்ல வந்துட்டு 0, 1 செக் பண்ணும், 0, 2க்கு செக் பண்ணும், 0, 3க்கு செக் பண்ணும். இப்போ இந்த 3 இடத்துலயும் வந்துட்டு டார்கெட் எலிமெண்ட் இருக்கான்னு பாக்குது. ஸோ டார்கெட் எலிமெண்ட் இந்த 3 இடத்துல இருக்கா? 0, 1ல இருக்கா பாருங்க. 0, 1ல எனக்கு இருக்கு. இருக்கிறனால நம்ம என்ன பண்றோம்? ரிட்டர்ன் i, jன்னு சொல்லிட்டு நான் லிஸ்ட்லயே குடுத்துறேன். ஏன்னா அவங்க லிஸ்ட்ல தான் கேட்டிருக்காங்க. சோ இது ஒரு மெத்தட். அதே மாரி இதே கேஸ் வந்துட்டு பாருங்க. அடுத்த இதுக்கும் பாருங்க. லைக் ஆ அடுத்த டெஸ்ட் கேஸ் அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்க. 3 to 4 இருக்கு. சோ 3, 2, 4 இருக்கு. சோ மறுபடியும் வந்துட்டு நான் இண்டெக்ஸ் எல்லாம் பார்க்கிறேன். ஜே லூப்ல பார்த்தேன்னா, எனக்கு 0, 1, 2 இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்துட்டு எனக்கு i + 1 தான் ஜே. சோ அதனால 1, 2 தான் இருக்கும். இது i யோட லூப்ஸ் போறது. இது j யோட லூப்ஸ் போறது. ஃபர்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இப்ப எனக்கு வந்துட்டு 0,1 பொசிஷன்ல பார்க்கும். 0,2 பொசிஷன்ல பார்க்கும். சோ 0,1 பொசிஷன்ல என்ன இருக்கு? 0,1 வந்துட்டு 3, 2 இருக்கு. 3, 2 வந்துட்டு 6ஆ? இல்ல. 0,2 என்ன? 3, 4 இருக்கு. 7 தான் வருது. 6 இல்ல. சோ அதுக்கப்புறமா வந்துட்டு நெக்ஸ்ட் வந்துட்டு i வந்துட்டு இங்க இருந்து எனக்கு இங்க போகும். இங்க போகும்போது என்ன ஆகும்? 1,1 ஆகும். 1,2 செக் பண்ணும். ஓகேவா? ஒரு வாட்டி லூப் ரன் ஆகும்போது, வந்துட்டு ஃபுல் லூப் ரன் ஆகி முடிச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு வந்துட்டு அடுத்த லூப்க்கு போகும். சோ வந்துட்டு இப்ப நான் 1,1 பார்க்கிறேன். 3,2 ஐ மீன் சாரி. ஆ 1,1 பார்த்தேன்னா, விச் இஸ் நாட் பாசிபிள். பிகாஸ் இங்க வந்துட்டு நான் i + 1 குடுத்துருக்கேன். சோ அதனால 1,1 இந்த டெஸ்ட் கேஸ்ல வராது. வெறும் 1,2 மட்டும் தான் வரும். சோ 1,2 பார்த்தேன்னா எனக்கு வந்துட்டு 2 + 4 இருக்கு. 2 + 4னா வந்துட்டு எனக்கு டார்கெட் எலிமெண்டா? ஆமா, டார்கெட் எலிமெண்ட். சோ அதனால எனக்கு வந்துட்டு 6 வந்துட்டு ரிட்டர்ன் பண்ணுது. சோ அதனால அதோட இண்டெக்ஸ் எடுத்துட்டு வந்து நான் பிரிண்ட் பண்ணி காமிச்சிடுறேன். ஓகேவா? இதுதான் நம்மளோட ப்ரூட் ஃபோர்ஸ் அப்ரோச். இன்னொரு அப்ரோச் என்ன இருக்கு பார்த்தீங்கன்னா, இன்னொரு அப்ரோச் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் சிம்பிளா இருக்கும். டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்துட்டு ஈஸியா இருக்கும். சோ அது எப்படின்னு பார்க்கலாம். ஓகே. சோ இன்னொரு அப்ரோச் யூஸ் பண்றது வந்துட்டு, டிக்ஷனரி யூஸ் பண்ற மாரி. அதாவது ASMAப்ன்னு சொல்லுவாங்க நெறைய லாங்குவேஜ்ல. பைத்தான்ல வந்துட்டு டிக்ஷனரின்னு சொல்லுவாங்க. சோ இது என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா, இப்ப நான் வந்துட்டு சீனுன்னு சொல்லிட்டு ஒரு டிக்ஷனரி கிரியேட் பண்ணிக்கிறேன்.
அந்த டிக்ஷனரிக்குள்ள ஃபார் ஐ இன் ரேஞ்ச் ஆஃப் லென் ஆஃப் நம்ஸ் நம்மளுக்கு வந்து இந்த லூப் எத்தனை வாட்டி எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து லூப் ரன் பண்றேன். ரன் பண்ணும்போது மிஸ்ஸிங் எலிமெண்ட்னு சொல்லிட்டு நான் உனக்கு பாக்குறேன். மிஸ்ஸிங் எலிமெண்ட் அப்படின்னா என்னன்னா லைக் டார்கெட் டு மைனஸ் நம்ஸ் ஆஃப் ஐ. இப்போ வந்துட்டு டார்கெட் என்ன இருக்கு, 9 இருக்கு. எனக்கு வந்துட்டு நான் ஒரு ஒரு எலிமெண்டோட மைனஸ் பண்ணா ஸோ 9 இருக்கு. ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் என்ன இருக்கு, 2 இருக்கா. ஸோ 9 மைனஸ் 2 பண்றேன். மிஸ்ஸிங் எலிமெண்ட் வந்துட்டு எனக்கு என்ன இருக்கும், 7. 7 வந்துட்டு இந்த டிக்ஷனரியில இருக்கான்னு பாக்குறேன். டிக்ஷனரியில இல்ல. இல்லன்னா நான் வந்துட்டு என்ன பண்றேன், சீன் ஆஃப் நம்ஸ் ஆஃப் ஐ ஈக்குவல் டு ஐ. ஸோ இந்த டிக்ஷனரியில வந்துட்டு நான் அந்த எலிமெண்ட் வந்துட்டு ஆட் பண்றேன். ஸோ சீன் ஆஃப் நம்ஸ் ஆஃப் ஐ ஈக்குவல் டு ஐனா இப்போ வந்துட்டு அந்த நம்ஸ் ஆஃப் ஐல என்ன எலிமெண்ட் இருக்கு, 2 இருக்கா. ஸோ எனக்கு என்ன ஆகும், 2 இண்டெக்ஸ் வந்துட்டு என்ன, அதோட இண்டெக்ஸ் வந்துட்டு 0ன்னு சொல்லிட்டு ஆட் ஆயிரும். ஓகேவா. இதுதான் நம்ம இங்கே பண்றோம். பேசிக்கலி இப்போ இப்படிதான் ஒர்க் ஆகுது. நெக்ஸ்ட் வந்துட்டு பாக்குறேன், மறுபடியும் வந்துட்டு 7 இருக்கு. 7 வந்துட்டு பாத்தீங்கன்னா டார்கெட் வந்துட்டு என்ன, 9. 9 மைனஸ் 7. 9 மைனஸ் 7 வந்துட்டு என்னது நம்மளுக்கு 2. ஸோ 2 வந்துட்டு அந்த சீன்ல இருக்கான்னு பாக்குறேன். 2 வந்துட்டு எனக்கு அந்த சீன்ல இருக்கா. ஆமா இருக்கு. அந்த டிக்ஷனரில வந்துட்டு இப்போதானே நம்ம அப்பன் இது கிரியேட் பண்ண எலிமெண்ட் கீ வேல்யூ பேர். ஸோ வந்துட்டு நான் எனக்கு 2 வந்துட்டு ஏற்கனவே இருக்கிறனால என்ன பண்ணிக்கிறேன், 2 கமா அதோட இண்டெக்ஸ் வந்துட்டு நான் எடிட் சி 2 கமா சாரி ஒரே நிமிஷம். ஸோ நம்மளுக்கு வந்துட்டு ஏற்கனவே அந்த டிக்ஷன்ல இருக்கனால சீன் ஆஃப் மிஸ்னா எனக்கு அதோட வேல்யூ வந்துட்டு எடுத்துட்டு வந்து ரிட்டர்ன் பண்ணும். அதுக்கப்புறமா கரண்ட் இண்டெக்ஸ் வந்துட்டு நான் பிரிண்ட் பண்ணி காட்டுறேன். ஸோ அப்ப எனக்கு என்ன ஆகும், ஏற்கனவே எனக்கு அந்த 2 ஓட இண்டெக்ஸ் என்ன இருக்கு, இங்க 0 இருக்கு. ஸோ 0 எனக்கு பிரிண்ட் ஆயிடும். அதுக்கப்புறமா கரண்ட் இண்டெக்ஸ் என்ன, 1. ஸோ அதனால எனக்கு 0,1 வந்துருது. நான் இன்னொரு டெஸ்ட் கேஸ் காட்டுறேன். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியா புரியும். ஓகே. ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு சீனுன்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கு. இப்போ 3 டூ 4 இருக்கு. ஸோ 3 டூ 4ல வந்துட்டு ஃபர்ஸ்ட் நான் 3 பார்க்குறேன். மிஸ்ஸிங் எலிமெண்ட் ஈக்குவல் டூ டார்கெட் மைனஸ் நம்ஸ் ஆஃப் ஐ. டார்கெட் என்ன நம்மளுக்கு 6. நம்ஸ் ஆஃப் ஐல வந்துட்டு நம்மளுக்கு என்ன இருக்கு, 3 இருக்கு. ஸோ மிஸ்ஸிங் வந்துட்டு நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் கேஸ்ல 3 இருக்கும். டார்கெட் மைனஸ் நம்ஸ் ஆஃப் ஐ. ஸோ 6 மைனஸ் 3 இஸ் 3. ஸோ வந்துட்டு 3 வந்துட்டு சீன்ல இல்ல. இல்லாதனால நான் அது 3யும் அதோட இண்டெக்ஸையும் வந்துட்டு நான் டிக்ஷனரியில வந்துட்டு ஆட் பண்ண போறேன். ஸோ 3 கமா ஐ மீன் 3:0ன்னு வரும். ஓகேவா. இது நம்மளுக்கு டிக்ஷனரில ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆயிருச்சு. அடுத்தது வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 2 இருக்கு. 2 வந்துட்டு ஏற்கனவே டிக்ஷனரில இருக்கா. ஐ மீன் சாரி 2னா என்ன நம்மளுக்கு 6 மைனஸ் 2 இஸ் 4. 4 வந்துட்டு ஏற்கனவே டிக்ஷனரில இருக்கா. 4 வந்துட்டு நம்ம டிக்ஷனரில இல்ல. ஸோ அதனால என்ன பண்றேன், 2வும் அதோட இண்டெக்ஸும் வந்துட்டு நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ 2,1 வந்துட்டு எனக்கு இண்டெக்ஸ்ல ஆட் ஆயிருச்சு. அண்ட் அடுத்தது வந்துட்டு பாத்தீங்கன்னா நமக்கு என்ன இருக்கு, 4 இருக்கு. ஸோ மிஸ்ஸிங் நம்பர் என்ன வரும், 6 மைனஸ் 4 இஸ் 2. 2 வந்துட்டு ஏற்கனவே இண்டெக்ஸ்ல இருக்கு, ஐ மீன் டிக்ஷனரில இருக்கா, இருக்கு. அதோட அப்ப என்ன பண்ணோம், இதோட வேல்யூ வந்துட்டு நம்ம பிரிண்ட் பண்ணோம். ஸோ இதோட வேல்யூ பிரிண்ட் பண்ணனா எனக்கு என்ன வரும், நம்மளோட இண்டெக்ஸ் வந்துட்டு 1, அதோட வேல்யூ வந்துட்டு 1 ஆயிடும். இப்போ கரண்ட் இண்டெக்ஸ் என்ன இருக்கு, கரண்ட் இண்டெக்ஸ் தான் ஐ. ஸோ வந்துட்டு நம்மளோட கரண்ட் இண்டெக்ஸ் வந்துட்டு எத்தனாவதுல இருக்கும், 0 வந்துட்டு 0க்கு ரன் ஆயிருச்சு, 1க்கு ரன் ஆயிருச்சு. இப்போ நம்ம 2ல இருக்கோம். ஸோ அதனால எனக்கு 2 வந்துட்டு பிரிண்ட் ஆயிடும். இதுதான் நம்மளோட சொல்யூஷன். இது வந்துட்டு ரொம்ப சிம்பிளா இருக்குல்ல. ஸோ பேசிக்கலி இதுதான் இந்த போன இதுக்கும் இதுக்கான வித்தியாசம். போன இது வந்துட்டு பாத்தீங்கன்னா ப்ரூட் ஃபோர்ஸ் அப்ரோச் ரொம்பவே டைம் காம்ப்ளெக்சிட்டி அதிகமா இருக்கும். இது வந்துட்டு ஓஎன் ஸ்கொயர்ல ஒர்க் ஆகுது. இது வந்துட்டு ஓ ஆஃப் என்ல ஒர்க் ஆகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் பார்க்கலாம். பை பாய்.